வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மக்கள் கிட்ட இந்த கம்பெனி எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, இந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இடையில பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம இந்த கம்பெனி அனலைஸா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 1,28,000 கோடி கிட்ட இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,500 இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 2,800 வரையும் போயிருக்கு. லோ பாத்தீங்கன்னா 2,250 வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனியோட டெப்ட் பாத்தீங்கன்னா 416 கோடி தான் இவங்களோட கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அவங்களே உங்க ஷேரை எவ்வளவு ஹோல்டு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% அவங்களே ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 5% கிட்ட அவங்களுக்கு சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,400 கோடி கிட்ட அவங்க ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1,526 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 12,000 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணி ரன் பண்ணல. இவங்களோட கம்பெனி நல்ல பெரிய கம்பெனியா இருக்கனால அவங்க பிளட்ஜ் பண்ணி ரன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ப்ராஃபிட் growthம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% இவங்க ப்ராஃபிட் growthம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட்டை நம்ம பார்ப்போம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2006ல வெறும் 20 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு நீங்க ஒரு ஷேர் 26 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 2,500 ரூபாய். அது மட்டும் இல்ல இவங்க போனஸ் கொடுத்துருக்கலாம். ஷேரை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அன்னைக்கு ஒரு ஷேர் வாங்கினது இன்னைக்கு வந்து 10 ஷேரா கூட மாறி இருக்கலாம். அவங்க போனஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அதுவும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராஃபிட் இந்த கம்பெனில 2,500 ரூபாய் மட்டும் கிடையாது ஒரு ஷேரு. எக்கச்சக்கமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த 15 வருஷத்துல. நம்ம எந்த மாதிரி கம்பெனியை வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சார்ட்டை வச்சே ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணிடலாம். இந்த கம்பெனியோட சார்ட்டை பாருங்க. 2006ல இருந்து எப்படி வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஒரு சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி மேல போயிருக்கும், கீழே விழுகும், பழையபடி மேல போகும், பழையபடி வந்து கீழே வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்து பென்னி ஸ்டாக்கா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபாய்க்கு இருக்கிறது மேல வந்து 2,500 ரூபாய்க்கு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்கா தான் வாங்கி வாங்கி நம்ம ஷேர் மார்க்கெட்ல மக்கள்லாம் நிறைய லாஸ் பண்றதுக்கு காரணம் அந்த தப்பு தான், மிகப்பெரிய தப்பு. இந்த கம்பெனியோட காம்படிட்டர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப், லிண்டா இந்தியா, குஜராத், தீபக் நைட்ரேட், கோத்ரேஜ் இந்தியா, டாடா கெமிக்கல். இந்த கம்பெனிலாம் உங்களுக்கு பெரிய காம்படிட்டரா இருக்காங்க இன்னைக்கு. இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 2012ல 3,100 கோடி பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா 12,000 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட் தான் நம்ம பார்க்கணும். டேக்ஸ் எல்லாம் போக அவங்களுக்கு நெட்டா எவ்வளவு ப்ராஃபிட் நிக்குது வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 325 கோடி 2012ல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எந்த வகையிலுமே பாத்தீங்கன்னா டிகிரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா மார்ச் 2023ல 1,200 கோடி பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்த குவார்டர்ல பாத்தீங்கன்னா 1,526 கோடி கிட்ட பண்ணுவாங்க இவங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த கம்பெனியோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்ப்போம். அதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா இந்த கம்பெனி எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்க, எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கடன் 416 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ரிசர்வ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,400 கோடி இவங்க தனியா அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதனால இந்த கடன் வந்து ஒரு மிகப்பெரிய கடனே கிடையாது இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கலாம். ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% அவங்களே ஹோல்டு பண்றாங்க ரொம்ப வருஷமா. எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 11% ஹோல்டு பண்றாங்க. டிஐஐ பாத்தீங்கன்னா 8% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 10% ஹோல்டு பண்றாங்க. எங்கெல்லாம் பப்ளிக் 10 கம்மியான பர்சன்டேஜ் ஹோல்டு பண்றாங்களோ அந்த கம்பெனில நல்ல கம்பெனியா இருக்கும். ஏன்னா மக்கள் லாஸ் பண்ற கம்பெனில தான் அதிகமா போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க. பப்ளிக் கம்மியா இருக்க கம்பெனி தான் மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கும். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனியோட ஓன் வெப்சைட்ல போய் அவங்க என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அவங்க தனியா பிராண்ட் என்ன வச்சிருக்காங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்குலாம் அவங்க தேவையான கெமிக்கல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபெவிகால்
வீடு கட்டுறதுலேருந்து முக்கியமான எல்லா வேலைகளுக்குமே இந்த பொருள் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எல்லா வீடுகளுக்கும் இந்த பொருள் நம்ம வாங்கி தான் ஆகணும். அந்த அளவுல தான் இந்த பிராண்ட் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா, இதுக்கு போட்டியா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்ட் இதுவரையும் வரலன்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே இந்த பிராண்ட நம்ம பார்த்திருப்போம். நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ணத. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு கிராஃப்ட் அவங்களுக்கு தேவையான பொருட்களும் இந்த ஃபெவிக்விக் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஃபிக்ஸிட் வீட்ல வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வாட்டர் ப்ரூஃப்ல போடுறதுக்கு அதுவும் இவங்களோட பிராண்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ₹5 ஒரு சில பொருட்கள்லாம் உடைஞ்சு போச்சுன்னா நம்ம வாங்கி ஒட்டுவோம் பார்த்தீங்களா? அதுவும் இவங்களோடது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எம்சிலும் இவங்க தான் பண்றாங்க. ஒரு சில பொருட்கள்லாம் உடைஞ்சு போச்சுன்னா, அத ஒரு 2 இது குடுப்பாங்க. அத ஜாயின் பண்ணி இந்த எம்சிலும் நம்ம யூஸ் பண்ணி அதுவும் ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபெவிஸ்டிக்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹாபி இந்த மாரி பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி அத ஒட்டுறதுக்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிசைன்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அத ஒட்டுறதுக்கும் இவங்க தனியா ஒரு ஃபெவிகாலே வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ்க்கு நெக பாலிஷ் போடுவாங்கல்ல, அந்த கெமிக்கலும் இவங்க வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தனி பிராண்டா இல்லாம வேற எந்தெந்த கம்பெனிக்குலாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல், பேப்பர் அண்ட் கெமிக்கலுக்கு பண்ணி குடுக்குறாங்க. லெதர் கம்பெனிக்கு பண்ணி குடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரிக்கு பண்ணி குடுக்குறாங்க. அதாவது ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிக்கு கெமிக்கல் பண்ணி குடுக்குறாங்க. மெயின்டனன்ஸ், ரிப்பேர் பண்ற கம்பெனிகளுக்கு பண்ணி குடுக்குறாங்க. பேப்பர் கெமிக்கல் கம்பெனிகளுக்கு பண்ணி குடுக்குறாங்க. இந்த மாரி என்னைக்குமே மக்கள்கிட்ட வந்து ஒரு பொருள் சேல்ஸ் ஆகுற கம்பெனிகளுக்கு இவங்க வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னைக்குமே இந்த கம்பெனிக்கு ஒரு அழிவே கிடையாது. அவங்களோட நிர்வாகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி மல்டிபேக்கரா இருந்துச்சு. இதுக்கு அப்புறமும் மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு இந்த கம்பெனியோட ஷேர் வந்து மேல போகும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு 10ல இருந்து 15 வருஷம் நீங்க விட்டாதான் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த மாதிரி கம்பெனியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதே மாதிரி நம்ம வேற எந்த கம்பெனி ஷேர் அனலைஸ் பண்ணலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிடிக்காதுன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி.